மங்கு சனி. 30 வயதுக்குள்ள நம்மை பிடிக்கக்கூடிய சனி. படிப்புல மாற்றம் ஏற்படுத்துறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தகராறுகள் நடக்கும். அதன் பிறகு அவையெல்லாம் சரியாகிவிடும். அடுத்து பொங்கு சனி. 30 வயதிலிருந்து 60 வயதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல வரக்கூடியது பொங்கு சனி. அந்த நேரம் வேலையில போய் நாம சேர்ந்திருப்போம். அந்த வேலையில இருக்கக்கூடிய மாற்றம், தொழில் தொடங்குனா அதுல ஏற்படக்கூடிய மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், இப்படி வேலை சார்ந்து, பதவி சார்ந்து, நம்முடைய இல்வாழ்க்கை சார்ந்து பிரச்சனைகளை தரக்கூடிய ஒண்ணா இருக்கும். அடுத்து மரணச்சனி. 60 வயதிற்கு மேல உடல் உபாதைகள் பலவற்றை ஏற்படுத்தி, உடல் அவ்வளவு நாள் ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்த உடல் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி 3 வகையாக பிரித்து மனிதர்களை பிடிக்கக்கூடிய சனி பகவான், அவருடைய பிடியிலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னா அதற்கு வழிபட வேண்டிய திருக்கோயில்கள் ஏராளமா இருக்கு. சனி பகவான்னு சொன்ன உடனே முதலில் எல்லோருடைய நினைவிற்கும் வருவது காரைக்காலில் அமைந்திருக்கின்ற திருநள்ளாறு. சனீஸ்வரனுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பரிகார தலம் இந்த திருநள்ளாறு. தேவார பாடல் பெற்ற தலம். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக தற்பை வனம் நிறைந்த பகுதியில தோன்றியதால தர்பாரண்யேஸ்வரர்னு இவருக்கு பெயர் உண்டு. இவரை வழிபட்டு விட்டுதான் அதன் பிறகு சனி பகவானை வழிபட வேண்டும். தோஷம் இருப்பவர்கள் இங்கு வந்து சனி பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விலக இயலும். தமயந்தின்னு சேதி நாட்டு இளவரசி. அவளுக்கு சுயம்வரம் நடக்குது. ஒரு ராணிக்கு சுயம்வரம்னா அந்த நாடு எப்படி இருக்கும் இல்லையா? எல்லா பகுதிகளிலும் இருந்தும் இளவரசர்கள், மன்னர்கள் எல்லோரும் அந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றனர். சுயம்வரம் நடக்குது. ஒவ்வொரு நாட்டு மன்னனும் தன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஆசையில காத்து கொண்டிருக்க, தமயந்தியோ நளனை தேர்ந்தெடுக்கிறாள். இதனால எல்லோருக்கும் வருத்தம். மன்னர்கள் மட்டும் இல்லாம தேவர்களும் அங்கு வந்திருந்தனர். இப்ப தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சனி பகவான் கிட்ட இந்த நளனுக்கு ஏதாவது தண்டனை தர வேண்டும் கேட்டுடுறாங்க. உடனே சனி பகவான் நளனை பிடித்து கொள்ள, நளனோ திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்க உடனே அந்த பிடியிலிருந்து இவர் விலகி விடுகிறார். நளனால் வழிபடப்பட்ட தலமாக இருக்கிறதால திருநள்ளாறுன்னு பெயர் ஏற்பட்டது. திருஞான சம்பந்தர் அனல்வாது புனல்வாது நடக்கின்ற பொழுது மதுரை மாநகர்ல திரு ஆலவாயின்னு அப்ப அதற்கு பெயர். மதுரை மாநகர்ல நடக்கக்கூடிய அந்த வாதில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு போகமார்த்த பூன்முளையாள்னு பதிகம் பாடி பற்றாமல் நின்று சைவத்தை நிலைநாட்டினார். இந்த திருத்தலத்திற்கு சென்று இந்த திருப்பதிகத்தை பாடி வேண்டிக் கொள்ள சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும்.